கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் வந்துட்டு ஆர்சிபியை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இது சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆர்சிபியோட நெக்ஸ்ட் கேப்டன் யாரு, இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன மாற்றம் பண்ணணும், இந்த வருஷம் டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை புட்டு வச்சிருக்காரு. அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். அப்படி என்ன சொன்னாரு, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் 2024க்கான எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாள் தான் ஐபிஎலுக்கு இருக்கு. இதுக்கு நடுவில் சவுத் ஆப்பிரிக்கா T20யோட ஃபைனல், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விமன்ஸ் ஐபிஎல், ஸோ அதுக்கப்புறம் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது முடிஞ்சு T20 வேர்ல்ட் கப்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துக்கு செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு. சரி ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உள்ள வந்து அந்த கோச் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்துட்டு எடுத்து பண்ண மாட்டாங்க. ஐபிஎல்ல எந்த ஒரு டீம்லயும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கோச் ரோல் பண்ணாட்டியும் வெளியில வந்து சில விஷயங்கள் பேசுவாங்க. இந்த டீம் இப்படி இருக்கு, ஸோ தோனியோட டீம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சுனில் கவாஸ்கரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். அதாவது தோனி அவர்கள் கூட ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சொல்லி போன வருஷம் சேப்பாக்கில் நடந்த கடைசி மேட்ச்ல வந்துட்டு அவரே போய் ஆட்டோகிராஃப் வாங்கினது அப்படின்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவருடைய செகண்ட் ஃபேவரட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியை பற்றி இந்த தடவை ஓப்பனா மனம் திறந்து பேசியிருக்காரு. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அவங்களுடைய பேட்டிங் யூனிட்ல நான் 3 பிளேயரை மிக முக்கியமான பிளேயரா பார்க்குறேன். அதுல ஒன்று ரஜத் பட்டிதரை பத்தி எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் அவனுடைய பேட்டிங் ஸ்டைல், அவன் ஸ்ட்ரைட்ல ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எஸ், இதே ஒரு வார்த்தை தாங்க வெங்கடேஷ் ஐயரும் சொல்லியிருந்தாரு. பட்டிதருக்கு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு, பட் இருந்தாலும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஓவரா இருந்ததுனால அவனால கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இந்த தடவை இன்ஜுரியிலிருந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. பெருசா ரன் ஓட முடியாட்டியும், ஸோ ஃபீல்டிங்ல பெருசா சாதிக்க முடியாட்டியும் பேட்டிங்ல நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. அதே தான் சுனில் கவாஸ்கரும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பையன் சைன் ஆகியே ஆகணும். போன வருஷம் மிடில் ஆர்டர்னால கிட்டத்தட்ட 3-4 மேட்ச் அப்படிங்கிறது லாஸ் பண்ணாங்க. மிடில் ஆர்டர்ல யாராவது ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட அந்த 5 ரன் வித்தியாசத்தில் லாஸ் பண்ண மேட்ச், ஒரு 20-25 ரன் வித்தியாசத்தில் லாஸ் பண்ண மேட்ச் எல்லாமே வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் மிடில் ஆர்டர் தான். இந்த தடவை அந்த மிடில் ஆர்டரை சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு பிளேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் மேக்ஸ்வெல் என்னை பொறுத்த வரைக்கும் கீ ஃபேக்டர் நினைக்கிறேன். பிகாஸ் நம்பர் 5ல கலக்கிட்டு இருக்காரு. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஆர்டர் நம்பர் 5 தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ மேக்ஸ்வெல் நம்பர் 5 வரும்போது செம்மையாவே ஆடுவார் அப்படிங்கிற மாதிரியும் சுனில் கவாஸ்கர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. பட் அவர் சொன்ன எல்லா விஷயத்தை தாண்டிலும் அவர் சொன்ன கேமரூன் கிரீனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் தான் பேசியிருக்காரு. ஆனா அது பயங்கர இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸோடைய அந்த ஒரு மத்தியிலையும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கை வந்துட்டு கிளப்பி விட்டுருக்குன்னு சொன்னோம். பிகாஸ் நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் கேப்டன் கேமரூன் கிரீன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பேட் கமின்ஸோட எரா முடியும் போது அதை நம்மளால பார்க்க முடியும். ஒரு யங் கேப்டன் எப்படி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு மைக்கேல் கிளார்க் ஆகட்டும், ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அந்த டீம்ல இருந்து வந்தாங்க. மைக்கர்சி இவங்க எல்லாமே வந்துட்டு கேப்டன்சி பண்ணி அண்ட் ரிக்கி பாண்டிங் ஒரு யங் ஏஜ்ல கொடுத்து வேற லெவல்ல ஆண்டுட்டு போனாரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இந்த டீமுடைய வந்துகிட்டே இருந்தாலும் எல்லாருமே பயங்கரமான பிளேயர்ஸா இருக்காங்க. பட் இருந்தாலும் கேப்டன்சி கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிரீனுக்கு அந்த பொட்டன்சியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியன் தரப்புல இருந்தே சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுனில் கவாஸ்கர் அவருடைய கால்குலேஷன்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிளேயரை தாண்டி வருங்காலத்தில் மிகப்பெரிய கேப்டனா வருவான், நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு பிளேயர்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பேட் கமின்ஸுக்கு அடுத்தாப்புல ஸோ அவருக்கு அந்த சான்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியன் டீம்ல கிடைக்கும். சேம் இங்க ஆர்சிபியோட நிலைமையும் அந்த மாதிரி தான். இப்போ ஃபேஃப் டு பிளஸி எவ்வளவு இயர்ஸ் ஆட போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனா ஒரு போயிட்டாலும் கூட ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ தாராளமா கேமரூன் கிரீனை ஆர்சிபி பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் 100% அவர் கொடுத்தே ஆகணும். பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே கொடுத்தே ஆகணும். அப்படி பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன்ல வந்துட்டு பேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் எக்ஸாக்டா அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 இயர்ஸ் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுலயும் அவரோட பெஸ்ட் காமிச்சாரு அப்படின்னா ஆர்சிபியோட நெக்ஸ்ட் கேப்டன் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நான் சொன்ன குரூசியலான பிளேயர்ஸோட லிஸ்ட்ல இவரும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரூசியலா கண்டிப்பா 4 ஓவர் அப்படிங்கிறது இவர்கிட்ட இருந்து வந்தே ஆகணும். ஸோ பவுலிங் எல்லாம் போட முடியலன்னு சமாளிக்க முடியாது. பிகாஸ் ஆர்சிபியோட பவுலிங் லைன் நம்ம கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் போட்டாகணும். அது கேமரூன் கிரீன், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ ஒரு போட்டாரு அப்படின்னா விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்காரா இல்லையோ 4 ஓவர் அப்படிங்கிறது வேணும். ஸோ அதை தாண்டி எங்கே இறக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜா இல்லை ஓப்பனிங்கா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஸோ கம்பல்சரி கேமரூன் கிரீன் பிக் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. இதை தாண்டி பவுலிங் அட்டாக்கை பற்றி ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா பவுலிங்கை பற்றி ஒரு வாய் திறக்கவே கிடையாது. ஸோ அந்த இடம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னு விஷயம் நமக்கு தெரியும். பார்ப்போம் ஸோ எந்த அளவுக்கு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கால்குலேஷனையும் சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஹோம் மேட்சஸ் அதிகமாக வின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஃபைனல் போய் டிராஃபி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு ஆர்சிபி மேலே நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இயர் அவங்களுடைய பவுலிங் யூனிட்
எப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கு வச்சு முடிச்சிருக்காரு சுனில் கவாஸ்கர். பொறுத்திருந்து பார்ப்போம் பவுலிங் யூனிட் எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் தான் நமக்கும் கேள்விக்குறியா இருக்கு. நம்மளும் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டோம். ஸோ அதில் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர், கீ பிளேயர் இது எல்லாத்த பற்றியும் நம்ம பேசிட்டே இருக்கும்போது பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ 70% டீம் ஓகே அண்ட் பவுலிங் யூனிட்டோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அது 85 மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சுனில் கவாஸ்கர் பழைய வீரர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு டீமை பற்றி பேசும்போது என்னதான் வந்துட்டு வேர்ல்ட் கப் T20 எல்லாம் வந்தாலும் கூட ஐபிஎலுக்கான கிரேஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்துட்டு இன்க்ரீஸ் சைடு தான் போயிட்டு இருக்கு. அதில் மாற்றமே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த தடவை ஆர்சிபிக்கு எப்படி சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேமரூன் கிரீன் நெக்ஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் உண்மைதான் போல. சொல்லிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஆர்சிபி டீமில் யாரும் இல்லை. மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் டு பிளஸி ரிட்டையர்ட் ஆகும்போது அவரும் ரிட்டையர்ட் ஆயிடுவார். அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 2028 வரைக்கும் சர்வே பண்ணுவாருங்க. பிகாஸ் வந்துட்டு அப்போ தான் ஒலிம்பிக் வருது. ஸோ அது வரைக்கும் ஆடுவார். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் டீமில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் கேப்டன்சி வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்துக்குமே இந்த சீசன் மிக முக்கியமான சீசனாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.